வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்று விளையாடுவதால் ஏற்படும் நன்மைகள், உடலுக்கு ஏற்படும் நன்மைகளை பார்க்கலாம். அதாவது சிறு குழந்தைகள், சிறியவர்கள், நடுத்தர வயதியர்கள், முதியவர்கள் அனைவரும் பொழுதுபோக்காக இந்த விளையாடும் பொழுது அவர்களுக்கு உடலில் நிறைய நன்மைகள் கிடைக்கின்றது. அது உடலும் மனமும் புத்துணர்வு பெற்று ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள். இதனால் கவலைகள்லாம் மறக்கப்படுகின்றது. மூளையில் என்டோர்ஃபின் ஹார்மோன்ஸ் எல்லாம் அதிகமாக உற்பத்தியாகிறது. இது மன அழுத்தம், கவலை இதெல்லாம் போக்குகின்றது. டோப்பமைன், என்டார்ஃபின் அது உடல் வலிகளையும் போக்கி உடம்பை லேசாக்குகிறது, மனதையும் லேசாக்குகிறது. அதனால் சிறு குழந்தைகள், சிறியவர்கள் இவர்களை இந்த விடுமுறை காலங்களில் விளையாடுவதை அனுமதிக்கணும். மொபைல் ஃபோன்லேயும் டிவிலையும் அவர்கள் நேரத்தை செலவிடுவதை தவிர்த்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடலை மேம்படுத்தும் விளையாட்டுகளில் ஈடுபடுத்தலாம். அவர்களுக்கு கபடி, கில்லி, கோலி போன்ற நாட்டு விளையாட்டுகளையும் ஈடுபடுத்தலாம். ஓட்டப்பயிற்சிகள், நீச்சல் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விளையாட்டு ஆகும். விளையாடுவதால் என்னென்ன நம்மளுக்கு நன்மை கிடைக்கின்றது அப்படின்னு பார்த்தா, உடலுக்கு ஒட்டுமொத்த உடலுக்கும் ஆரோக்கியத்தை தருகிறது. அவர்களுக்கு உள்ள வியாதிகள்லாம் மறைகிறது. உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்றது. இதயம்லாம் பலப்படும். மேலும் ஒரு குழுவுடன் விளையாடும் பொழுது அவர்களுக்கு ஒரு தலைமை பண்புகள்லாம் ஏற்படுகிறது. தோல்விகளை ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் ஏற்படுகின்றது. மேலும் அந்த ஒழுக்கம், நேர மேலாண்மை, ஒரு குழுவுடன் விளையாடும் பொழுது அவர்களுக்கு ஒரு சமுதாய முன்னேற்றம்லாம் ஏற்படுகின்றது. அதாவது எல்லா குழந்தைகளையும் நம்ம விளையாட்டை ஊக்குவிக்க வேண்டும். விளையாடுறது நடுத்தர வயதிர்கள் அவர்களுக்கு ஏற்றுப்போல உடற்பயிற்சி விளையாட்டுகள், சிறிய சிறிய விளையாட்டுகள், மாரத்தான், நடைப்பயிற்சி அது போல் ஈடுபடலாம். முதியவர்களும் அவர்களுக்கு தகுந்தது போல் சிறிய விளையாட்டுகள் எல்லாம் பொழுதுபோக்காக விளையாடலாம். இப்படி விளையாடும் பொழுது அனைவருடன் சேர்ந்து பழகுதல், அதாவது மனம் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் ஆகிய அனைத்தும் ஏற்படும். இதனால் உடல் வியாதிகள்லாம் மறையும். மூளை மேம்படும். மூளை அதோட டோப்பமைன் உற்பத்தியெல்லாம் மேம்படும்.